லஞ்ச் பாக்ஸ்க்காக நான் கத்திரிக்காய் பிரியாணி தாங்க பண்ணியிருந்தேன். ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். சப்பாத்திக்கும் நீங்கள் இந்த கிரேவி எடுத்து வைக்கலாம். ரைஸும் மிக்ஸ் பண்ணி பிரியாணியும் பண்ணிடலாம். இது எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம் வாங்க. இதுக்காக கடாயில் நான் எண்ணெய் விட்டுக்கிறேன். 4 வகுந்த கத்திரிக்காயை 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா வதக்கி சாஃப்டாக தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இருக்கட்டும். அதே கடாயில் பட்டை, லவங்கம், ஏலக்காய், கல்பாசி, சோம்பு இதையெல்லாம் தாளிச்சிட்டு 1 கை வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே 1 கை தக்காளி, 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு வதக்கிக்கிறேன். உப்பு, தனியாத்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, பெப்பர் பொடி இதையெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் தயிர் இதையும் போட்டு நல்லா வதக்கி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த கத்திரிக்காயையும் இதோட சேர்த்து ஒரு 1/4 டீஸ்பூன் தண்ணி ஊற்றி மிதமான தீயில் வச்சிடலாம். இப்போ கத்திரிக்காயும் மசாலாவும் நல்லா ஒன்று சேர வந்துருச்சுங்க. தொக்கும் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் இதை சப்பாத்திக்காக தண்ணியை எடுத்து வச்சுக்கிறேன். சப்பாத்தி தோசைக்கெலாம் இது ரொம்பவே நல்லாயிருக்கும். பாஸ்மதி ரைஸ் வடித்து வச்சுருக்கேன். அதை கொட்டி கொஞ்சமாக புதினா அப்புறம் நெய்யை கொஞ்சமாக ஆட் பண்ணி மிதமான தீயில் 5 நிமிஷத்துக்கு தம் போட்டு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. சூப்பராக கத்திரிக்காய் பிரியாணியும் ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்திக்கும் நம்மளுக்கு கிரேவியும் தயாராகிடுச்சு. இப்போ லன்ச் நான் பேக் பண்ணிக்கிறேன். தட்டையும் பர்ஃபியும் வச்சுருக்கேங்க. நாளைக்கு வேறு ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.